டெட்ராஹெட்ரலுக்கு எப்படி சார் இருக்கும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆக்டாஹெட்ரல்ல நான் படத்தை காமிக்கிறேன் பாருங்க. இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? ஆக்டாஹெட்ரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா dx² - y² dz² நோக்கி அந்த லிகாண்ட்ஸ் போனனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருந்து என்னாச்சு அப்படின்னா அது மேல நோக்கி ஸ்ப்ளிட் ஆச்சு. இதுவே டெட்ராஹெட்ரலுக்கு அப்படியே மாத்தி அடிக்கணும். நீங்க அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். லிகாண்ட்ஸ் அப்ரோச் பண்ற இடத்தை பாருங்க. அதுல dxy dyz dzx பாருங்க. அதுல எல்லாமே லிகாண்ட் வந்து டைரக்டா வந்து என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணும். அப்படி டைரக்டா அப்ரோச் பண்ணா என்ன ஆகும்? அங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி dx² - y² dz² பாருங்க. அதுக்கு இடையில பிட்வீன்ல தான் என்ன இருக்கும்னா லிகாண்ட் போய் அப்ரோச் பண்ணும். அங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க ஆக்டாஹெட்ரல்ல கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 ஆர்பிட்டால் யாரு? dxy dyz dzx இவங்க 3 பேர் என்ன ஆகுனா ஸ்ப்ளிட் ஆகி ஹையர் எனர்ஜில போயிடுவாங்க. இந்த dx² - y² dz² வந்து கீழேயே இருக்கும். எப்படி எல்லாம் பார்க்கலாமா? வாங்க கவனமா கவனிங்க தங்கங்களா. ஸோ அதே மாதிரி தான் வரைய போறீங்க. இதே மாதிரி தான் இங்க ஸ்மால் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இவங்க 3 பேர் மேலே போயிடுவாங்க. அந்த 2 பேர் கீழே வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ நான் டயக்ராம் வரைய சொல்லி தரேன். கவனமா கவனிங்க தங்கங்களா. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி அதை எழுதிருங்க. எனர்ஜி போட்டுருங்க. இது வந்து எதுக்கு? டெட்ராஹெட்ரலுக்கு எப்படி வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? d ஆர்பிட்டால் இன் ஃப்ரீ அயான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி இருக்கும் ஃப்ரீ அயான்ல? கவனிச்சுட்டு வாங்கயா. ஒரே மாதிரி தான், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ ஃப்ரீ ஆர்பிட்டால்ஸ் இங்க இருக்க 1 2 3 4 5 இவங்க யாரான்னு நமக்கு தெரியும். யாரு? dxy dyz dzx dx² - y² dz². இவங்க எப்படி இருக்காங்க? d ஆர்பிட்டால்ஸ் அப்படியே எழுதிக்கங்க இன் ஃப்ரீ அயான். ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீல்டு கிரியேட் ஆனோடனே நமக்கு இதோடைய பேரி சென்டரை வரையணும். அதே மாதிரி தான் வரைங்க தங்கங்களா. பேரி சென்டர் வரையணும் சார். ஸோ பேரி சென்டரில் இவங்க 5 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 5 அதாவது டீஜென்ரேட்டாக இருந்தவங்க பேரி சென்டருக்கு ஆவரேஜ் எனர்ஜி லெவலுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க இங்கேருந்து பேரி சென்டரில் இருக்காங்க. ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டால் அப்படி மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்கன்னா நடுவில் டாட்டட் போட்டுருங்க. சரி இப்போ என்ன நடக்க போகுது? ஸ்பிளிட்டிங் நடக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டாஹெட்ரலுக்கு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த அளவுக்கு இருக்கா? இவ்வளவு கேப் இருக்கு. இதான் டெல்டா ஓ. ஆனா இதை விட கம்மியாக தான் என்னவா இருக்கணும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் இருக்கணும். அதனால வரையும் போதே கவனமா வரைஞ்சுக்கோங்க. சரியா? படத்தை நல்லா கவனமா கவனித்தாங்க. எப்படி வரையும் சார்ன்ற கவனிங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அதிகமான கேப்பா இருக்கும். இது கொஞ்சம் அதிகமான கேப்பா இருக்கும். போட்டாச்சா? ஸோ இங்க யாரா இருக்கா? 3 பேர் இருக்காங்க. 1 2 3 யாராரு? dxy dyz dzx இருக்காங்க. இங்க 2 பேர் தான் இருக்காங்க. யாரு? dx² - y² dz² இருக்காங்க. சரியா? ரைட். இப்ப இதோடைய மொத்த எனர்ஜி லெவலை பார்க்கணும் நம்ம. நல்லா கவனிங்க. இந்த 2க்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளவு? இந்த 2க்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளவு? சரிங்க சார். இந்த எனர்ஜி லெவல் போன இந்த ஆர்பிட்டால் பேர் என்ன சார்? எப்படி தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா T2 அப்படின்னு சொல்லணும். இங்க வெறும் ஈன்னு சொல்லணும். ஏன்னா இங்க 2T2Gன்னு சொல்லியிருப்பீங்க. இங்க ஈஜின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படி மாற்றி அடிக்கணும். இதை T2Gயை விட்டுருங்க. அவ்வளவுதான். இது மேல ரிவர்ஸ் ஆயிடுச்சுல. அப்ப அதே தான். ஆனா எதை விட்டுருங்க? ஜியை விட்டுருங்க. இங்க ஈ வந்துடும். ஓகேவா? ரைட். இப்ப இந்த எனர்ஜி பார்க்கணும். எவ்வளவு எனர்ஜின்றது. இந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற 2 பேரை காட்டிலும் அதிகமான என்ன இருக்காங்க? இடத்துல இருக்காங்க. அப்ப +2/5 டெல்டா டி அப்படின்னு போடணும். அப்ப இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா மேல இருக்க 3 பேரும் கம்மியான எனர்ஜில இருக்காங்க. அப்ப -3/5 டெல்டா டி அப்படின்னு போடணும். விஷயம் புரிஞ்சா? நீங்க ஆக்டாஹெட்ரல்ல கவனிச்சதாலே போதும். டெட்ராஹெட்ரல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈஸியா நீங்க பண்ணிட முடியும். ஸோ என்ன பண்ணுங்க? அதே மாதிரி எழுதுங்க. என்ன இருக்கு? ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் என்னமா? என்ன மென்ஷன் பண்ணணும்? டி ஆர்பிட்டால். இது வரைக்கும் புக் பேக்ல ஆக்டாஹெட்ரல் பலதடவை கேட்டிருக்காங்க. டெட்ராஹெட்ரல் இன்டீரியல் அதை கவனமா கவனிச்சுக்கோங்க. இது என்னதுமா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால். ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? ரைட். புரிஞ்சா தங்கங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 2 டயக்ராமையும் வரைஞ்சு பழகிக்கங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.